உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நடுநிலை அப்படின்னா என்ன? ரெண்டு பக்கமும் இல்லாம நடுவுல நிக்கிறதுக்கு பேரு நடுநிலையா அப்படின்னா அதுதான் ஆகச்சிறந்த பொய். எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிற்பது அப்படிங்கிறது தான் நடுநிலை. ஆனா இந்த கோவை மாணவி விவகாரம் அப்படிங்கிறதுல முழுக்க 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 மாணவியோட பெயர்லயே தவறு சொல்லக்கூடிய வேலை அப்படிங்கிறத தொடர்ச்சியா திமுக செஞ்சுட்டு இருக்கு. விக்டிம் பிளேம் பண்றது அப்படிங்கிறத இதை நம்ம சொல்லலாம். இது இன்னைக்குதான் இவங்க பண்றாங்களா அப்படின்னா காலங்காலமா இதை தான் பண்றாங்க. திமுக ஆட்சி நடந்தா மட்டும் இதே உத்தரப்பிரதேசத்திலயோ மத்திய பிரதேசலயோ நடந்ததா இதை பெருசா மாத்துவாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த மாணவி ஒரு விபச்சாரி அப்படிங்கிற அளவுக்கு பட்டம் கட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சார்ந்து நாம ஆராய்ச்சி செஞ்சதுல பல திடுக்கிடும் தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த விவகாரத்துல என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடியே பொதுவாகவே தமிழ்நாட்டுல கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு விவரத்தை நம்ம இங்க பேசியாகணும். அதனால இந்த கோவை மாணவி விவகாரத்தை அப்படியே மறந்துட்டு ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேளுங்க. தமிழகம் முழுக்க ஆன்லைன் விபச்சாரம் அப்படிங்கிறது கொடிகட்டி பறகுது. ஆன்லைன் ஆப், ஏகப்பட்ட அப்ளிகேஷன், ஏகப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்புகள் இதற்காகவே இயங்குது. சென்னை, கோவை, மதுரை, சேலம் மாதிரியான பெருநகரங்கள்ல இது ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா பல இல்லத்தரசிகளும் பல மாணவிகளும் இதுல பணத்திற்காக, வேற வழி இல்லை, ஒரு நாள் செலவுக்காக, ஆடம்பர செலவுக்காக இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இதுக்குள்ள போய் சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொடூரத்தோட உச்சம். இதையெல்லாம் ஆராய வேண்டிய சைபர் கிரைம், இவர்களெல்லாம் பிடிக்க வேண்டிய சைபர் கிரைம். சவுக்கு சங்கர் யாரை எடுத்து வீடியோ போடுறார், ஃபெலிக்ஸ் யாரை எடுத்து வீடியோ போடுறார், மாரிதாஸ் யாரை எடுத்து வீடியோ போடுறார், வரதராஜன் அரசுக்கு எதிராக என்ன பேசுறார், வெங்கிரத்னம் அரசுக்கு எதிராக என்ன பேசுறார், கிஷோர் கே சாமி அரசுக்கு எதிராக என்ன பேசுறார், தங்களோட முழு கவனத்தையும் இதுலதான் செலுத்துறாங்க. அதனாலதான் இந்த ஆன்லைன் விபச்சாரம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க விட்டுட்டாங்களா, இல்ல பல அதிகாரிகளுக்கும் இதுல இருந்து சப்ளை நடக்குதா, இல்ல இதுல இருந்து மாமூல் போகுதா, இப்படி 1008 விடை தெரியாத கேள்விகள் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இத ஒரு இயக்குனர் படமா எடுத்தா அவருக்கு சாதி சாயம் அப்படிங்கிறதும் பூசிட்டாங்க. ஒரு இயக்குனர் மோகன்ஜி ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த படமா எடுத்திருந்தார். பட ரீதியா குவாலிட்டி ரீதியா இல்லை அப்படின்னாலும் சமூகத்திற்கு தேவையான ஒரு கருத்து அப்படிங்கிறது அந்த படத்துல இருந்துச்சு. நான் மோகன்ஜியோட சமூகத்தை சேர்ந்தவனும் கிடையாது, அதனால எனக்கும் சாதிய முத்திரை அப்படிங்கிறதெல்லாம் குத்திர வேண்டாம். பட் அந்த கதை களம் அது சொல்ல வந்த ஒரு ஆபத்தான விஷயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, அதை தடுக்கணும்னு நினைக்காம அவரையும் சாதிய அடையாளத்தோட நாம முத்திரை குத்தியே பழகிட்டோம் அப்படிங்கிறதால இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு இருட்டான பகுதி இருக்கு அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரியான விவரங்கள்ல சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க சல்லாபிக்கக்கூடிய இடமா அது இருக்கு. இது சார்ந்து அந்த பகுதியில கேட்கும்போது அங்க உள்ள மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, அப்படியே சொல்லிடுறேன், இது ஏரியாவே இந்த மாதிரி ஏரியாங்க, எல்லாம் ஈத்துட்டு வருவானுங்க, இங்க மாதிரி பெண்கள்கிட்ட காசு கொடுத்து போக வழி இல்லாதவன், காசுக்கு வைக்காதவனுங்க அங்கேயே சரக போட்டு கருவ மரத்தை ஒட்டி எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானுங்க, யாராவது கூட்டிட்டு வரும்போது நல்ல நடு நேரத்துல போய் இவனை உள்ள போய் சுத்து போட்டு அவனை ஓரமா உட்கார வச்சுட்டு இவனுங்க எல்லா வேலையும் முடிச்சிருவானுங்க. இது பெருசா புகாரே ஆகாது, இது மாதிரிலாம் சகஜங்க நிறைய நடக்குது. இதுல அவனுங்க அருவாள் எடுத்து வெட்டிட்டாங்க, பெரிய இஷ்யூ அப்படிங்கறதால புகார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத நான் கோவை மாணவி விவகாரத்தை நான் சம்பந்தப்படுத்தி பேசல, வரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது தான் வருது. வர்ற தகவலை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லி முடிவை உங்களோட தரப்புலயே விட்டுறது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. அதனால இந்த திமுகவினர் சொல்ற மாதிரி இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் பெண்கள் இந்த நேரத்துல போக கூடாது அப்படிங்கிறது சட்ட ரீதியா சரியில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் சுய பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கும் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில அது சரிதான். முறையா திமுகவுக்கு இந்த வார்த்தையில நான் சப்போர்ட் பண்றேன். அதுக்காக இந்த வாடகவாய் திமுக காரணங்க சம்பந்தப்பட்ட இந்த மாணவியவே விபச்சாரி பட்டம் கட்டக்கூடிய வேலைகள் அப்படிங்கிற செய்யறானுங்க. ஏன்னா இந்த விவரத்துல இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட மாணவி யாருன்னு யாருக்கும் தெரியாது, சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலதிபர் இப்ப அது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த நபர் ஒரு மாணவன் கிடையாது, அவன் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற விவரம் மட்டும் இப்ப தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு 27 தையல், அதனால அவன் மயங்கி விழுந்திருக்கான், புகார் கொடுத்தாங்கிறதெல்லாம் நாம ஏற்கனவே பேசிட்டோம்.
இதை தாண்டி காவல்துறை இந்த விவரத்தை வெளியே விடாமலே ரகசியமா தான் வச்சிருக்காங்க. அதிசயமா அப்படிங்கிற அடிப்படையில இத நீங்க குறிப்பிட்ட அந்த மாணவிக்கு விபச்சார பட்டம் கட்டுறது அப்படிங்கிறத ஏத்துக்க முடியாது. அப்ப திமுக ஆட்சியில விபச்சாரம் கொடிகட்டி பறக்குதுன்னு இந்த வாடகை வாய்கள் ஒத்துக்கிறாங்களா? இப்ப நாம ரெண்டு விதமா எடுத்துக்குவோம். நாம பழியெல்லாம் யார் மேலேயும் சொல்லல. இந்த மாணவி தான், அவரு அந்த மாணவியோட காதலர் தான். காவல்துறை சொல்ற மாதிரி இவங்க அங்க போயிருக்காங்க, அங்க இப்படி நடந்திருக்கு அப்படின்னா நீ ராத்திரில எதுக்கு அங்க போனேன் வந்தே அப்படின்னா நீங்க சட்ட ரீதியா கேள்வி எழுப்பவே முடியாது. இது ஒரு சுதந்திர நாடு, யாரும் எங்கேயும் செல்லலாம். ஆனா தனி மனித பாதுகாப்பு, சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது முக்கியங்கிறது என்னோட பார்வையும் கூட. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு நீயா அங்க போனேன் நீயா அங்க வந்தேன்னு பேசி பிரயோஜனம் இல்லை. குற்றவாளிகளை பிடிக்கிறத காவல்துறை சரியா செஞ்சிருக்கு. சும்மா அவங்கள சுட்டாங்க பிடிச்சாங்க அப்படிங்கிறத விட சரியான ஆதாரங்களை நிரூபிச்சு அவங்களுக்கு கடுமையான தண்டனை நீதிமன்றத்தின் மூலமா வாங்கி கொடுக்கறதால மட்டும்தான் இது தடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு பார்வை, இவர்கள் சொல்ற மாதிரி இந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண் ஆன்லைன் ஆப் மூலமா விபச்சாரத்திற்கு போனதா அவர்கள் சொல்றாங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதை கேட்கும் போது நமக்கு சட்டுன்னு கோபமும் வருது. பட் அது உண்மை இல்லை அப்படின்னு என்னால கடந்தும் போக முடியல. அதனால ஒருத்தரை நமக்கு பிடிக்காத ஒரு நபர் சொல்றாரு, ஒரு திமுக சொல்றான் அப்படிங்கிறதுக்காக அதை நாம அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டும் போக முடியாது. அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மையும் ஆராய வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்கு. இப்ப சாதாரணமா ஒரு பழகிய இல்ல ரெகுலரா தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட அவன் போயிருந்தான் அப்படின்னா அது தெரியும் அவனுக்கு, அந்த சம்பந்தப்பட்ட பெண் விபச்சாரி தானே, நாம விட்டுட்டு ஓடி போடுவோம், எவனோ ஏதோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம். அவன் கார்லாம் அடிபட்டிருக்கு, தலையில வெட்டுப்பட்டிருக்கு, கார் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கூட போய் அவன் ஒரு மருத்துவமனையில சிகிச்சை அப்படிங்கிறத எடுத்திருக்கலாம். ஒரு விபத்து வழக்காவே இது முடிஞ்சிருக்கும். அவன் அந்த மாணவியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு காதலனா இருந்தா மட்டும்தான் இந்த புகாரை கொடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இது எல்லாமே முடிவு நீங்க தான் எடுக்கணும். ரெண்டாவது பார்வை என்ன அப்படின்னா, இல்ல அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணோட இவன் இப்படிதான் வந்தான், ஒருவேளை இவனுங்க நம்மளே வெட்டியிருக்கானுங்க, அந்த பிள்ளைய கூட்டு போய் கொலைகளை பண்ணிட்டாங்கன்னா கடைசியா பேசுனது நம்ம தான், தொலைபேசி உரையாடல் எல்லாமே நம்மளோடதுதான் இருக்கும், அவனு ஏதாவது பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டானுங்கன்னா கொலைப்பள்ளி நம்ம மேல விழுந்துருமே அப்படிங்கிறதுக்காக கூட புகார் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கலாம். இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனா இதையெல்லாம் தாண்டி இங்க அரசு ரெண்டு விஷயத்துல கோட்டை விடுது. அந்த சம்பந்தப்பட்ட பெண் மாணவியாவே இருந்திருந்தா இந்த மாதிரியான தைரியம் எப்படி வருது? ஒரு காவல்துறையை சேர்ந்த ரெண்டு பேரே திருவண்ணாமலையில வாழத்தாறு ஏத்திட்டு வந்த பெண்களை டிரைவரை விரட்டி விட்டுட்டு ரெண்டு பெண்களை கற்பழிக்கிறானுங்க அப்படின்னா அப்ப அவனுங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வருது? நாம விரட்டி அனுப்பிச்சு விட்டோம்னு வச்சுக்க, நாம போலீஸ், நம்ம என்ன வேணாலும் பண்ணிட்டு வெளியில சொன்ன சுட்டு கொண்டு விடுவோம் உடனே, அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு மிரட்டி அனுப்பிச்சா அந்த பெண்கள் புகார் கொடுக்க மாட்டாங்கிற தைரியம் அவனுக்கு வந்திருக்குல்ல இந்த போலீஸ்காரங்களுக்கு. ஆனாலும் அந்த பெண்கள் புகார் கொடுத்ததாலதான் இன்னைக்கு அந்த ரெண்டு காவலர்களும், அந்த அவனெல்லாம் காவலர்களே கிடையாது, பொறுக்கி பயல்களும் உள்ள இருக்கிறானுங்க. இந்த மாதிரியான விவரங்கள்ல சாதாரணமா அங்க இருக்கக்கூடிய நபர்களை விசாரிக்கும் போது இது மாதிரி ஏகப்பட்ட ஏரியா கிடக்குங்க, எல்லாமே இது மாதிரி தூக்கிட்டு வச்சிருக்கிற ஏரியா தாங்க, இது காசு கொடுக்க வைக்கலாதான் அங்கங்க ஒளிஞ்சிருப்பான், போய் டக்குன்னு பிடிச்சி வேலையை முடிச்சிருவான், இதெல்லாம் நிறைய நடக்குது, இது புகார் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி மறைஞ்சிருந்து யாராவது வந்தா அவர்களை நாம அபியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற துணிச்சல் இவர்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட யாரும் இந்த மாதிரியான ஒரு விவரத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட தனிப்பட்ட விவரங்களையே வெளியில விட்டதுதான் நம்ம திராவிட மாடல் போலீஸ். நாம போய் புகார் கொடுக்க போய் நம்ம பர்சனல் விவரங்களும் வெளியில விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சதோட வெளிப்பாடா கூட அவங்க எல்லாமே வெளியில சொல்லாம, நமக்கு ஏண்டா வம்பு, யாருக்கும் தெரியாம நடந்துருச்சு, ஏதோ நாய் கடிச்சிருச்சு சாக்கடை தெளிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு குளிச்சு கிழிச்சிட்டு நாம வீட்டுக்கு போயிடுவோம், யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு பல சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவத்துல ஆயுதங்கள் பிரயோகம், கொடும் காயம், கார் மீதான தாக்குதல், இது எல்லாம் நடந்ததாலதான் இது புகாராச்சு, மற்றபடி எல்லாம் இது நடந்திருக்காதுங்க அப்படின்னு தான் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படிங்கிறது நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க மதுவிலக்கு அமல்படுத்து அப்படின்னு சொன்னா பக்கத்துல பாண்டிச்சேரியில மது விக்குது, இந்தாண்ட கர்நாடகாவில மது விக்குது, இந்தாண்ட ஆந்திராவில மது விக்குது, இந்தாண்ட கேரளாவில மது விக்குது, சுத்தி நெருப்ப வச்சுக்கிட்டு கற்பூரமா தமிழ்நாடு மட்டும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நாம மதுவை ஒழிக்கணும் அப்படின்னா சுத்தி மது நடந்துகிட்டு இருக்கும்போது நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லைன்னா கள்ளச்சாராயம் உள்ள பூந்துரும், கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க, மது விற்பனை நடக்கலன்னா கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்களாம்.
அப்ப இந்த மாதிரி செக்ஸுவல் அபியூஸ் நடக்கிறத தடுக்கிறதுக்கு விபச்சாரத்தையும் சட்டபூர்வமாக்கிருங்க. மும்பையில நடக்கிற மாதிரி அங்க இருக்கிற மாதிரி இங்கேயும் நீங்க ரெட் லைட் ஏரியாவை திறந்து டீசெண்டா நடத்திருங்க. எதுக்கு ஆன்லைன் விபச்சாரம்னு சொல்லிட்டு இல்லத்தரசிகளோட வாழ்க்கையை பால்படுத்திட்டு, இந்த மாதிரி மாணவிகளோட வாழ்க்கையை பால்படுத்திட்டு, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1761 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 1761 பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல 5 வயது குழந்தையிலிருந்து 84 வயது பாட்டி வரை பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது இந்த திமுக ஆட்சியில செய்யப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு பாலியல் ரீதியான பாடம் பள்ளிக்கூடத்துல இருந்தே சொல்லி கொடுக்கணுமா, இல்ல பாலியல் விழிப்புணர்வு வேணுமா, இல்ல பெண்கள் பாதுகாப்புக்கு கையில பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணுமா, இல்ல பெண் பிள்ளைகளை நாம என்னதான் ஒழுக்கம் சொல்லி கொடுத்து இன்னும் அதிகமா வளர்க்கணும், அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை நீங்க பெண்கள்கிட்ட தவறா பயன்படுத்த கூடாது, ஒழுக்கமா இருக்கணும்னு ஆண் பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணுமா, இத்தனையும் எல்லாரும் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்கிறத தாண்டி இது எல்லாமே நடக்குது அப்படின்னா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி, விபச்சாரத்தையும் சட்டபூர்வமா மாத்திட்டு போயிடுங்க. நல்ல ஒழுக்கமானவர்கள் அதை தான் தொழில்னு நினைச்சு செஞ்சுட்டு போறீங்க, வயிற்று பிழைப்புக்காக தாராளமா செஞ்சுட்டு போட்டோம். அதை நீங்க தடுக்கவும் முடியல. இப்ப மட்டும் நடக்காமலா இருக்கு. ஆன்லைன்ல நடக்குது, அபார்ட்மெண்ட்ல நடக்குது, பியூட்டி பார்லர்ல நடக்குது, ஸ்பாங்கிற பேர்ல நடக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடக்குது, நிறைய பண்ணை வீடுகள்ல நடக்குது, கெஸ்ட் ஹவுஸ்ல நடக்குது. இப்படி கண்ட இடத்துலயும் விபச்சாரம் அப்படிங்கிறது நடக்குது மறைமுகமா. ஆனா இது எல்லாமே பெரும் செல்வந்தர்களால மட்டுமே பணம் செலவு பண்ணி போகக்கூடிய இடமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி கூலி வேலை செய்யற 3 பேரு தன்னோட இச்சையை தீர்த்துக்கிறது யாரோ போற வர்றவங்களை அபியூஸ் பண்றானுங்க அப்படிங்கிறதுதான் இங்க மறுக்க முடியாத உண்மை. இதையெல்லாம் தடுக்கணும்னா நீங்க கூச்சப்படாம இன்னும் கலாச்சாரம் கருமாந்திரம்னு பேசிக்கிட்டு இருக்காம இந்த மாதிரியான கலாச்சார சீரழிவுகள் நடக்கிறதுக்கு விபச்சாரத்தையும் சட்டபூர்வமாவே மாத்திட்டு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை ஒதுக்கி விட்டு போங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், குழந்தை பிள்ளைங்க, கிழவிமார்கள், மாணவ மாணவிகள் இவங்க எல்லாம் தங்களோட கற்போட வாழ்வதற்கு உதவும். திராவிட மாடலால விபச்சாரத்தை தடுக்கதான் முடியல, சட்டபூர்வமாவது மாத்தி பாருங்க, அப்பயாவது ஏதாவது ஒரு இழவு நடக்குதான்னு பார்ப்போம். 1761 பாலியல் வன்கொடுமைகள் ஸ்டாலின் ஆட்சியில நடக்கிறதுக்கு ஸ்டாலின் வெட்கி தலை குனினோம். இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்கிறேன், பெண்கள் தான் திமுகவை திரும்ப ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படின்னு வாய்கிலேயே பேசுறீங்கல்ல, இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்து பெண்கள் துடிச்சு போயிருக்காங்க. எழுதி வச்சுங்க, பெண்கள் தான் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுத போறாங்க.